வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி. அத்தியாயம் 34. ஸ்நானம் செய்த பின்னர் கூந்தலை ஆற்றிக்கொண்டு மைதிலி ஜன்னல் அருகே நின்ற வண்ணம் சிந்தனையில் ஈடுபட்டிருந்தாள். 2 மாத காலமாக அவளது வீட்டில் விருந்தாளியாக தங்கியிருந்து சகல சௌகரியங்களையும் அனுபவித்துவிட்டு அன்று காலை வண்டியில்தான் காமாட்சி பாட்டி காசிக்கு புறப்பட்டு சென்றிருந்தாள். நீலகண்டன் அனுப்பி வைத்த பணம் கைக்கு கிடைத்தவுடன் பாட்டி துரிதமாக தனது காசி யாத்திரைக்கு தயார் செய்ய தொடங்கினாள். கிராமத்திலிருந்து தனது வீட்டை கவனித்து கொள்ள உறவினர்களில் ஒருவரிடம் ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து அவள் கிளம்பிவிட்டாள். வரும்பொழுது மறக்காமல் நீலகண்டனுக்கு பொரிவிலங்காய் உருண்டையும் மைதிலிக்கு நார்த்தங்காய் ஊறுகாயும் ஜாடி நிறைய நிரப்பி எடுத்து கொண்டு வந்திருந்தாள். பணம் இல்லாத போது சில வருஷங்களுக்கு முன் பாட்டி தன்னிடம் நடந்து கொண்ட முறைக்கும் தற்சமயம் நடந்து கொண்ட விதத்திற்கும் இருந்த வேறுபாட்டை மைதிலி கவனிக்க தவறவே இல்லை. என்ன குழந்தை, பிசாசு என்று வெறுத்து ஒதுக்கிய ரவியை பாட்டி அன்புடன் தூக்கி மடிமேல் வைத்து கொண்டு தன் பொக்கை வாயால் முத்துமாறி பொழிந்து கொஞ்சி மகிழ்ந்தாள். என் ராஜாத்தி, என் கண்ணே என்றெல்லாம் ஜெயஸ்ரீயை அடைமொழியிட்டு அன்புடன் அழைத்து சீராட்டி பாராட்டி புகழ்ந்தாள். காடு வாவா என்று கூவி அழைக்கும் நிலையில் வயோதிகத்தின் எல்லைக்கோட்டை சமீபித்து விட்டிருந்த காமாட்சி பாட்டியை கூட பணத்தின் மகிமை சும்மா விட்டு விடவில்லை. பிணத்தை தட்டி எழுப்பி உட்கார வைத்துவிடும் சக்தி பெற்ற பணம் பாட்டியை உலுக்கி உற்சாகப்படுத்தி புதிய மனுஷியாக்கிவிட்டதில் வியப்பில்லை. நீலகண்டனது பெரிய பங்களாவிற்குள் பாட்டி மிகவும் தெம்பு நிறைந்தவளாக வளைய வந்து கொண்டிருந்தாள். மைதிலி, உனக்கு தலைவலி என்று சொன்னாயே, நீ பேசாமல் போய் கொஞ்சம் படுத்துக்கொள், நான் குழந்தைகளுக்கு சாதம் போடுகிறேன் என்று பரிந்து கொண்டு வந்து மைதிலியின் கை வேலையை பறித்து கொண்டாள். நீலகண்டனுக்கு இது பிடிக்கும். குழந்தைகளுக்காக செய்தேன் என்று கூறிக்கொண்டு சமையல் அறையில் புகுந்து பற்பல விதமான சிற்றுண்டிகளை தயாரித்து அவர்களுக்கு விநியோகித்து மகிழ்ந்தாள். நீலகண்டனையும் அவன் மனைவி மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிப்பது போல் வார்த்தைகளாலும் செயல்களாலும் காமாட்சி பாட்டி அந்த 2 மாதங்களும் ஒரு நாடகமே நடித்துவிட்டாள். மைதிலி அவளுக்கு உள்ளும் புறமும் நன்கு அறிவாள். ஆதலினால் தன்மேல் சொரிந்த இந்த திடீர் அன்பை அவள் சிறிதும் நம்பவே இல்லை. செல்வம் வந்துற்ற போது மனிதர்கள் இயற்கையாக அனுபவிக்க நேரும் பல புதிய அனுபவங்களில் இதுவும் ஒன்று போலும் என தனக்குள் எண்ணி அவள் வாழாவிருந்தாள். நீலகண்டனுடைய யதார்த்தமான சுபாவத்திற்கு இந்த போலி நாடகத்தின் தாத்பரியம் விளங்கவில்லை. எனவே அவன் தன் வீட்டில் தங்கிய விருந்தாளியை மிகவும் உற்சாகத்துடன் உபசரித்தான். அதன் விளைவாக காமாட்சி பாட்டி தன் வாழ்க்கையில் அதுவரை கண்டறியாத செல்வத்தின் சுகபோகங்களை மனம் கொண்ட மட்டும் நன்றாக அனுபவித்து மகிழ்ந்தாள். நீலகண்டனது புத்தம் புதிய பெரிய காரில் நகரத்தை சுற்றி பவனி வந்தாள். கடற்கரை, ஹைகோர்ட்டு, செத்த காலேஜ், மிருகக்காட்சி சாலை என்று ஒன்றையும் விடாது பார்த்து கழித்தாள். வாய்க்கு ருசியான உணவை திருப்தியாக சாப்பிட்டாள். மிருதுவான பஞ்சனையில் உறங்கினாள். வழுவழுப்பான சலவைக்கல் தரை மீது கால் நீட்டிக்கொண்டு மின்சார விசிறியின் அடியே உட்கார்ந்து விசிராந்தியாக பொழுதை போக்கினாள். 2 மாத காலத்தை இவ்வாறு இனிதாக கடத்திவிட்டு அன்று காலை வண்டிக்கு பாட்டி காசி யாத்திரைக்கு கிளம்பி சென்றாள். நீலகண்டன் கத்தையாக எண்ணி கையில் கொடுத்த 300 ரூபாய்களை ஆவலுடன் வாங்கி தனது மடிக்கண் சஞ்சியிலாக அடக்கப்படுத்தி கொண்டு கண்களில் பொலவென்று கண்ணீரை உகுத்து குழந்தைகளை கட்டி முத்தமிட்டு, மைதிலி, போய்விட்டு வரேனம்மா, குழந்தை, உன் உடம்பை கவனிச்சுக்கோ என்று தழுத்த குரலில் பிரியா விடை பெற்று கொண்டு சென்றாள். தலையை துண்டினால் துவட்டி கொண்டு நின்ற மைதிலி அந்த காட்சியை நினைத்து கொண்டாள். அவளுக்கு குபீர் என்று சிரிப்பு வந்துவிட்டது. மைதிலி மட்டும் இன்று இருக்கும் இந்த செல்வ நிலையில் இல்லாமல் இருந்தால் காமாட்சி பாட்டி இப்படி கட்டி கொண்டு தேம்புவாளா? இந்த பிரியாவிடை பெரும் படலம் இவ்வளவு மும்முரமாக தான் இருக்குமா? விசித்திரமான இந்த உலகப் போக்கை எண்ணி தனக்குள் அவள் சிரித்து கொண்டு தோட்டத்தை எதேச்சையாக எட்டி பார்த்தாள். சற்று தொலைவில் வயது நிறைந்த கிழவர் ஒருவருடன் வேலைக்கார பையன் ஏதோ சர்ச்சை செய்து கொண்டிருந்ததை கண்டாள். எஜமானியின் முகத்தை ஜன்னல் அருகே கண்டதும் பையன் வேகமாக அவள் அருகே ஓடி வந்தான். அம்மா,
அந்த கிழவனார் உங்களை பார்க்கணுமாம். இப்போ காலை வேளையிலே அவங்களை பார்க்க முடியாது. அப்புறமா வாழனேன் ஒரே பிடியாக போக மாட்டேன்னு நிற்கிறார் என்றான் மூச்சு திணற. உள்ளே வர சொல்லு என்று பதிலளித்த மைதிலி ஹாலுக்குள் வந்து அமர்ந்து கொண்டாள். முகத்தின் மீது வழிந்த வியர்வையை துண்டினால் துடைத்து கொண்டு தளர்ந்த நடையுடன் மிகவும் பவ்யமாக உள்ளே வந்த அந்த கிழவரை கண்டதும் அவள் திடுக்கிட்டு போனாள். யாரு? சாம்பு தாத்தாவா? வாங்கோ தாத்தா, உட்காருங்கள் என்று பரபரப்போடு உபசரித்தாள். சாம்பு தாத்தாவின் கரங்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்கின. குரல் தடைப்பட்டது. ஞாபகம் வச்சுருக்கியேம்மா, எங்கே மறந்திருப்பியோன்னு கவலைப்பட்டு கொண்டே வந்தேன். அதற்கு தகுந்தாற் போல வேலைக்கார பையன் வழிமறித்ததும் இன்னைக்கு புறப்பட்ட காரியம் கை கூடாதுன்னு மனதிலே அதைரியம் ஏற்பட்டு விட்டது. குழந்தைகள், உன் அகத்துக்காரர் எல்லாம் சௌக்கியம்தானே அம்மா என்று விசாரித்து கொண்டு களைப்பு தாழ முடியாது துண்டை உதிரி கீழே போட்டுவிட்டு தரை மீது அமர்ந்து கொண்டார் சாமு தாத்தா. மைதிலி அவர் எதிரே சற்று தூரத்திலே உட்கார்ந்து கொண்டாள். இவ்வளவு நாட்கள் கழித்து அந்த நல்ல மனிதரை சந்திக்க நேர்ந்தது பற்றி அவளுக்கு தாங்கன்னா மகிழ்ச்சி. தாத்தா, இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஜெயஸ்ரீ பவனம் கட்டி முடித்ததும் இந்த வீட்டை பொறுப்போடு பார்த்து கொள்ள நீங்கள் இல்லையே என்று அடிக்கடி நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. நீங்கள் எங்களை மறந்து போனாலும் தாத்தா, உங்களை நான் அடிக்கடி என்னவோ நினைத்து கொண்டது உண்மை. இன்று நேரடியாக பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றாள் உற்சாகத்துடன். அப்படியாம்மா, இவ்வளோ பணமும் பதவியும் வந்து நீ முன்போல ஏதோ சரள சுபாவத்துடன் ஒரு ஏழை கிழவனாகி என்னை மதித்து பேசுவதை காண எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. என்னவோ உன் புண்ணியத்தில் நான் சௌகரியமாக ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். பங்களாவை விட்டு விலகியதிலிருந்து நானும் இந்த ஊரில்தான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் சிரித்து கொண்டு. அப்படியிருந்தும் எங்களை காண ஒரு நாள் கூட வரவில்லையே, இது நியாயமா தாத்தா என்று மைதிலி உரிமையோடு அதட்டி கேட்டாள். நீலகண்டன் நெய் வியாபாரம் செய்து நன்றாக செல்வத்தோடு வாழ்கிறதை பற்றி கேள்விப்பட்டு கொண்டுதான் இருந்தேன். எனக்கு உங்களையெல்லாம் வந்து பார்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டு போக வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் அதற்கு இதுவரை வேலை வரவில்லை என்றார். காலை வேலை, களைப்பாக தென்படுகிறீர்கள். இப்பொழுதுதான் குழந்தைகள் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கூடம் போனார்கள். அவரும் சாப்பிட்டுவிட்டு வெளியே போய்விட்டதனால் நானும் சாப்பாட்டை முடித்து கொண்டு இங்கே வந்தேன். உங்களுக்கு இலை போட சொல்கிறேன், கொஞ்சம் ஆகாரம் பண்ணிட்டு பிறகு பேசலாம் என்றால் குதூகலத்துடன். சாம்பு தாத்தா பதிலுக்கு சிரித்தார். அம்மா, குழந்தாய், கிளம்பும் போதே நான் ஆகாரத்தை முடித்து கொண்டு தான் வந்தேன். கொஞ்சம் ஜில்லென்று ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுத்தால் அதுவே போதும். நான் ஒரு முக்கியமான காரியமாக இங்கே வந்திருக்கிறேன் என்றார் பூர்வ பீடிகையுடன். மைதிலி விருக்கில் எழுந்து சென்று ஒரு வெள்ளி கூஜாவில் ஐஸ் போட்ட தண்ணீரும் ஒரு டம்ளரும் எடுத்து கொண்டு வந்து தரை மீது அவர் முன் வைத்துவிட்டு சற்று நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். முக்கிய சமாச்சாரம் என்கிறீர்களே, சொல்லுங்கள், கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்றால் முகமலர்ச்சியுடன். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சாம்பு தாத்தா தாழ்ந்த குரலில், குழந்தை மாதவனை தான் எதேச்சையாக சந்தித்ததிலிருந்து மங்களத்தை கண்ட நிலைமையை அறிந்தவரை விவரமாக ஒன்று விடாது நீண்டதொரு கதை போல் கூறி முடித்தார். உண்மையாக சொல்கிறீர்கள்? என் நாத்தனார் இவ்வளவு தரித்திரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு கண்களில் பெருக்கி வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் மைதிலி. இன்னும் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல மறந்துவிட்டேனே. உன் மைத்துனர் மனைவி அவரை விட்டு பிறந்தகம் போய்விட்டாள். கூட உதவிக்கு இருந்த சித்தப்பாவும் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ ஓடிவிட்டாராம். மங்களம்மாள் கொடுத்த விலாசத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாள் நான் ஸ்ரீகாந்தனை பார்க்க போனேன். 6 மாதமாக உடல் சரியில்லாத அவன் படுத்த படுக்கையாக விட்டிருக்கிறான். நோயாளியான அவனுக்கு உதவி செய்ய வீட்டில் யாருமே கிடையாது. நான் போன சமயம் பாவம் அவன் இருமலில் மிகவும் கஷ்டப்பட்டு அடுப்பை மூட்டி கொண்டிருந்தான். என்னை அடையாளம் கண்டு கொண்டதும் ஓடி வந்து கட்டி கொண்டு ஓவென்று அழுதுவிட்டான். அம்மா, அழுதுவிட்டான் என்று கூறிவிட்டு துக்கம் தாழ முடியாது சாம்பு தாத்தா விக்கினார். தாத்தா, இவைகளெல்லாம் உண்மையா? என்னால் நம்ப முடியவில்லையே. என் உறவினர்கள் இவ்வளவு நிலைக்கு வந்து விட்டார்களா என்று ஆச்சரியமும் துயரமும் எய்தியவளாக கேட்டாள் மைதிலி. உண்மைதான் அம்மா,
அவர்கள் படும் கஷ்டத்தில் 101 தான் உன்னிடம் சொன்னேன். எவ்வளவோ சீரும் சிறப்புமாக இருந்த அந்த குடும்பம் இப்படி சின்ன பின்னமாக்கி சிதைந்து விட்டதை காண எனக்கு வயிற்று சங்கடம் பண்ணியது. அந்த மகாராஜன் ஸ்ரீமான் திவாகரன் எத்தனையோ பேருக்கு வாரி வழங்கினார். அவர் குழந்தை என்று சாப்பிட சாதமின்றி தரித்திரத்தில் திண்டாடுகிறான். அந்த குழந்தை பரீட்சைக்கு பணம் கட்டியிருக்கிறான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதது படுத்து விட்டிருக்கிறாள் ஏழை. நான் அதிகமாக உதவி செய்ய முடியவில்லை. என் கையில் சேர்த்து வைத்திருந்த 200 ரூபாய்களில் ஒரு 100 ரூபாய் மங்களத்தம்மாவிடம் கொடுத்து செலவுக்கு வைத்து கொள்ள சொன்னேன். அம்மா மைதிலி, உன் நாத்தனார் சுபாவத்தில் கொஞ்சம் அகங்காரம் படைத்தவளே தவிர ரொம்ப மானி. என்னிடம் பொருள் கேட்க அவளுக்கு மனம் கூசியது. வேண்டாம் என்று நிர்தாட்சியமாக எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டாள். எனக்கு தான் மனசு கேட்கவில்லை. தாயும் குழந்தையும் பட்டினியாக செத்து விடுவார்களோ என்று பயம் தாழவில்லை. ஸ்ரீமான் திவாகரன் வீட்டு உப்பை தின்று வளர்ந்த சரீரமாச்சே. அவர்கள் என் கண் முன்னே வடிவதைக் கண்டு சும்மா இருக்க முடியுமா சொல்? அம்மா, ஏதாவது நகைக்கை இருந்தால் எடுத்து கொடுங்கள். அடமானம் வைத்து பணம் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று கேட்டேன். மங்களாமாவிடம் விற்கவும் அடமானம் வைக்கவும் தற்சமயம் இந்த ஒரு சங்கிலியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதை விற்று சாப்பிட்ட பின் தாயும் பிள்ளையும் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான் என்று கூறிவிட்டு தமது இடுப்பில் இருந்த விபூதி சம்பளத்தை எடுத்து திறந்து அதிலிருந்து ஒரு தங்கச் சங்கிலியை எடுத்து அவளிடம் கொடுத்தார். மைதிலி அதை கையில் எடுத்ததுமே திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். மங்களம்மாள் கழித்து விட்டு அகலாத அந்த ஆபரணத்தை பற்றிய ஒரு சிறு வரலாற்றை அறிவாள். ஆதலினால் துக்கத்தில் அவள் கண்கள் கலங்கின. முதலாக அக்காவுக்கு அவர் அகத்துக்காரர் வாங்கி கொடுத்த நகை இதுதான். ஒரு சமயம் தீபாவளி பண்டிகையின் போது தானே கடைக்கு அழைத்து சென்று ஆசையோடு இதை வாங்கி கொடுத்தாராம். பிற்காலத்தில் பணம் பொங்கி வந்த போது அக்கா எவ்வளவோ ஆபரணங்களை வாங்கி தாமே அணிந்து கொண்டாள். ஆனால் இந்த சிறு நகைக்கு அவைகள் ஈடாகாது என்று என்னிடம் அடிக்கடி கூறுவதுண்டு. இதையா விற்க கொடுத்தார்கள் என்று வியப்புடன் கேட்டாள். ஆமாம் மாமா, இதுதான் அவர்களிடம் கடைசியாக மிஞ்சிய சொத்து. உன்னிடம் வந்த விஷயம் இதுதான். இந்த நகையை கடையில் கொண்டு விற்கவோ அடமானம் வைக்கவோ எனக்கு மனம் இல்லை. இதை நீ எடுத்துக்கொண்டு ஏதாவது பணம் கொடுத்தால் அதை மங்களம்மாளிடம் கொஞ்சம் சேர்ப்பேன். நகை வெளியே போகாது. சொந்தக்காரர் வசமே இருப்பதை அறிந்து என் மனம் அமைதியடையும் என்றார் தழுத்த குரலில். மைதிலியினால் கட்டுப்படுத்த முடியாது கண்ணீர் கன்னங்கள் மீது தாரையாக வழிந்தோடியது. சாம்பு தாத்தா, என்ன சொன்னீர்கள்? இந்த நகையை நான் விலை கொடுத்து வாங்குவதா? தாத்தா, நான் அவ்வளோ கல்மனம் படைத்த பாபி என்றான் எண்ணிக்கொண்டிருக்கையில் எனக்கு என் அக்காவையும் மாதவனையும் இப்பொழுதே பார்க்க வேண்டும். கிளம்புங்கள். என்னுடன் வந்து அவர்கள் வசிக்கும் இடத்தை காட்டுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று ஆவேசம் பிடித்தவள் போல் உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள். திடீரென்று எழுந்து வாசலுக்கு சென்றாள். பையா, டிரைவரை கூப்பிட்டு காரை எடுத்து வர சொல் என்று உத்தரவிட்டாள். வேகமாக மாடி அறைக்கு ஓடி கூந்தலை சீவி சட்டென அலங்கரித்து கொண்டாள். வேறு ஆடை உடுத்தி விரைவாக கீழே இறங்கி வந்தாள். அம்மா என்று ஏதோ பேச சாம்பு தாத்தா முயற்சி செய்தார். மைதிலி அவரை மேலே பேச விடவில்லை. பலவந்தமாக அந்த கிழவரை நெட்டி தள்ளி இழுத்து செல்லாத குறையாக அழைத்து கொண்டு சென்றாள். தான் வந்த காரியம் இவ்வளவு சுலபத்திலே முடிந்தவளவே சாம்பு தாத்தாவுக்கு ஆனந்தம் தாழ முடியவில்லை. வீரென விரைவாக வந்து முகத்தில் வீசிய குளிர்ந்த காற்றை அனுபவித்த வண்ணம் கண்களை இறுக மூடிக்கொண்டு காரின் ஆசனத்தின் மீதே சாய்ந்து கொண்டார் சாம்பு தாத்தா. அவர் உள்ளத்திலே சாந்தி நிலவியது. அத்தியாயம் 35. வெளியே புறப்படுவதற்காக கூந்தலை வாரி முடிக்க கண்ணாடி முன் வந்து நின்ற பத்மினி துயரத்துடன் பெருமூச்சுரைந்தாள். விதவிதமான கொண்டைகளை முடித்து அழகு செய்து மகிழ்ந்த வாழ உதவிய அவளது நீண்ட கூந்தல் இந்த சில மாதங்களில் உதிர்ந்து முதுகின் பாதி அளவாக குறைந்து விட்டிருந்தது. பளபளவென்று தங்கம் போல் மின்னிய கன்னங்கள் இரண்டும் நலிந்து சதைப்பற்று குறைந்து ஒளிமங்கி காணப்பட்டன. கண்களை சுற்றிலும் பரவி நின்ற கவலை திரைகள் அவள் வயதை 10 வருஷம் அதிகப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தன. தாழ்முவை ஒத்த மேனி அழகு குலைந்து கருத்து வாடி அவள் மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். கண்ணாடியில் பிரதிபலித்த தன் உருவத்தை ஏக்கத்துடன் வெறித்து பார்த்து கொண்டே அவள் மெல்ல சீப்பினால் கூந்தலை வாரி கொண்டிருந்தாள். ஆஃபீஸிலிருந்து அப்பொழுதுதான் கௌரி சங்கரன் திரும்பி வந்திருந்தான். நேரே மாடி அறைக்கு வந்த அவன்
தன் உடைகளை கழட்டிவிட்டு வேறு உடுத்தி கொண்டு தங்கை நின்று கொண்டிருந்த ஹாலுக்குள் நுழைந்தான். மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த துணிப்பையை கண்டதும் பத்மினி தையல் வகுப்பிற்கு கிளம்பி கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் ஊகித்து கொண்டு விட்டான். சூரியன் அஸ்தமிக்கும் சமயம் ஒரு நாள் போல தன் தங்கை வீட்டை விட்டு தையல் வகுப்பிற்கும் சிநேகிதிகள் வீட்டுக்குமாக சென்று ஊரை சுற்றி திரிந்து கொண்டிருந்ததை காண அவனுக்கு சகிக்கவில்லைதான். தாயெல்லா குழந்தை என்று செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டதனால் அவனால் அவளிடம் கடுமையாக பேச முடியவில்லை. அவள் போக்கை கண்டித்து புத்தி கூறவும் இயலவில்லை. ஏதேதோ சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டு அவன் சகோதரியிடம் வருவான். அவள் கன்னங்களில் குடிக்கொண்டு நிற்கும் துயரத்தின் சாயையை அவனை ஊமையாக்கிவிடும். இவ்வாறு தன் மன உணர்ச்சிகளை பகிரமாக கூறிக்கொள்ள முடியாது. நாளுக்கு ஆகட்டும், அதற்கு மறுநாள் ஆகட்டும் என்று ஊத்தி போட்டு கொண்டு நாட்களை கழித்தான். தையல் வகுப்புக்கு இவ்வளவு நாளைக்கு மேல் எதுக்கம்மா என்று கூற வேண்டும் என எண்ணி வாயை திறந்தான் அவன். ஆனால் அவனால் பேச முடியவில்லை. கண்ணாடியில் நின்று திரும்பிய பத்மினி சகோதரனை பார்த்து லேசாக புன்முறல் செய்தாள். அண்ணா, தையல் கிளாஸிற்கு போய்விட்டு அப்படியே என் சிநேகிதி விமலா வீட்டில் இன்று சாப்பிட்டு விட்டு வரப்போகிறேன். விமலா தன் காரிலேயே திரும்ப என்னை பத்திரமாக விடுவதாக வாக்களித்திருக்கிறாள் என்று சொன்னாள். என்று ஒரு சிறு கணைப்பு மட்டும்தான் அவன் தொண்டை நின்று புறப்பட்டது. தையல் வகுப்பாம், சிநேகிதி வீட்டில் விருந்தாம். இதெல்லாம் என்ன கூத்து? இங்கே நீ வந்து மாதங்கள் எத்தனை ஆகப் போகின்றன? ஸ்ரீகாந்தன் என்ன ஆனான்? அவன் உடம்பு எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள உனக்கு அக்கறை இல்லையே? நீ என்ன பெண் என்ற ஆத்திரத்துடன் கூச்சலிட வேண்டும் போல் ஒரு பயங்கரமான உணர்ச்சி அவனது உள்ளத்தை அது சமயம் உலுக்கிக் கொண்டிருந்தது. அவனால் அப்படி பேசவே முடியவில்லை. என்னன்னா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் என்று வியப்புடன் வினவிய தங்கை தன் அலங்காரத்தை முடித்து கொண்டு பையை கையில் எடுத்துக்கொண்டாள். அவள் வெளியே புறப்பட ஆயத்தமாகிவிட்டதை அறிந்த கௌரி சங்கரன் தன் கோபத்தை கட்டுப்படுத்த உதட்டை கடித்து கொண்டு நின்றான். நான் கேட்டதற்கு பதிலே இல்லையே. உங்கள் உடம்பிற்கு என்ன என்று பத்மினி விசாரித்துவிட்டு லேசாக சிரித்தாள். ஒன்றுமில்லை, தலைவலி என்று முனகிவிட்டு அங்கே நிற்க விருப்பமில்லாதவனாக அவன் கீழே இறங்கி சென்று விட்டான். துணிப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு பாதரட்சிகளை காலில் திணித்து கொண்டு மாடிப்படிகள் மீது மெதுவாக இறங்கி கீழே வந்தாள் பத்மினி. அது சமயம் வாயில் புறத்து ஹாலின் தரை மீது உட்கார்ந்து கொண்டு தன் கடைக்குட்டிக்கு தலைவாரி பின்னிக் கொண்டிருந்தாள் மதனி சுசிலா. வயதிலே அவள் பத்மினியை விட பல வருஷங்கள் மூத்தவள். 4-5 குழந்தைகளின் தாயார். மேலும் புக்ககத்திற்கு வந்த நாள் தொடங்கி அவள் தாயில்லாத குழந்தை பத்மினியை தன் மகளை போல் கருதி பாசம் காட்டி பாசமுடன் நடத்தி வந்தாள். எனவே அவளுக்கு தன் மன உணர்ச்சிகளை விட்டு பேச மிகவும் உரிமை இருந்தது. கௌரி சங்கரனிடம் இல்லாத மன துணிவு அவளிடம் இருந்தது. இது நாள் வரை விட்டு பிடிப்போம் என்று அவள் ஏதும் கூறாது வாளாவிருந்தாள். ஆனால் அன்று மாலை சிநேகிதி ஒருத்தி வந்து கூறிய சில அசம்பாவிதமான விஷயங்களை கேட்ட பின்னர் அவளது ஆத்திரமும் கோபமும் கட்டுக்கொள்ளவில்லை. தன் அருமை சாத்தனாரை பற்றி ஊரில் தெரிந்தவர்கள் அவதூறு பேசுவதை அவள் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருக்க முடியவில்லை. எனவே அவள் பத்மினியை கண்டதும் அவசரமாக குழந்தையின் ஜடையை முடித்துவிட்டு விருக்கென எழுந்திருந்தாள். என்ன மன்னி, அண்ணாவுக்கு தலைவலியாமே, கொஞ்சம் சூடாக காப்பி கொடுத்து பாரு என்று சிரித்து கொண்டு பேசியபடி அங்கே வந்த பத்மினியை அவள் வெறித்து பார்த்தாள். ஹேமு, நீ போய் வாசலில் விளையாடு என்று அதட்டி குழந்தையை அப்பால் போக செய்துவிட்டு, பத்மினி இங்கே வா, இப்படி உட்கார், உன்னோடு எனக்கு கொஞ்சம் பேச வேண்டும் என்று அதட்டினாள். மதனியின் போக்கு பத்மினிக்கு மிகவும் புதுமையாகத்தான் இருந்தது. சாந்தத்தின் ஸ்வரூபமாக இருந்த சுசிலாவின் முகத்திலே கோபம் அலையாக எழுந்து மறைவதை அவள் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு, என்ன மன்னி, என்ன விஷயம் என்று கேட்ட வண்ணம் அங்கிருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்தாள். நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு நாள் போல் அஷ்டமிக்கும் வேளையில் நீ ஊரை சுற்றி திரிய புறப்பட்டு விடுகிறாய். இது நன்றாகவே இல்லை என்று கோபத்துடன் சீறினாள் சுசிலா. பத்மினிக்கு தூக்கம் தொண்டையை அடித்து கொண்டது. அவமானத்தினால் முகம் சிவந்து போயிற்று. சின்ன குழந்தையை மிரட்டுவது போல அல்லவா மதலி தன்னை மிரட்டுகிறாள் என்று தனக்குள் எண்ணி பத்மினி வெகுண்டாள். தையல் வகுப்பு 6 மணிக்கு தான் தொடங்குகிறது. அதனால் இந்த நேரத்திற்கு போக வேண்டியிருக்கிறது. இதில் என்ன தப்பு என்று உரத்த குரலில் கோபமாக பேசி பதிலளித்தாள் பத்மினி.
ஊஸ், ஏன் இப்படி இறைந்து கத்த வேண்டும்? மெல்ல பேசு, எனக்கு காது செவிடலை என்று அவளை அடக்கிய சுசிலாவின் கோபம் தனியவே இல்லை. 4 மாதமாக நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ ஒன்றும் உருப்படியாக தையல் கற்றுக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. புருஷனை விட்டுவிட்டு பிறந்தகத்திலே தனியாக இருக்கிற பெண் இருட்டு வேளையில் சந்தும் பொந்துமாக சுற்றி திரிந்தால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? இதெல்லாம் உனக்கு நன்றாக இருக்கிறதா? யோசித்துப்பார் என்று உருவினாள் அவள். வம்புக்கார கழுதைகளுக்கு வேலை என மன்னி அவர்கள் என்னை பற்றி வேண்டுமென்றே என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை, எனக்கு ஒன்றும் பயமும் இல்லை என்று இறைந்து கூச்சலிட்டாள் பத்மினி. அவள் கண்களில் நீர் துளர்க்க தொடங்கியது. உனக்கு அக்கறை இல்லை, ஆனால் எனக்கு அக்கறை அதிகமாயிருக்கிறது. சமூகத்தை பற்றி உனக்கு பயம் இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. உங்கள் அண்ணா ஓஹோ என்று வாழவிட்டாலும் ஏதோ மானமாக இதனால் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை குட்டிச்சோராக்கி என்னை பார்த்து ஊர் சிரித்து கை கொட்டி மகிழ நீ இப்போது இங்கே வந்து சேர்ந்திருக்கிறாய். உன்னை செல்லமாக வளர்க்கவும் நல்ல இடத்தில் கொண்டு கொடுக்கவும் உன் வாழ்வு வளமாக்கவும் உன் அண்ணா எத்தனை பாடுபட்டார். அவர் பட்ட சிரமம் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல் வீணாகிவிட்டதை காண என் மனம் பற்றி எறிகிறது என்று படப்படவென்று சுசிலா புரிந்து தள்ளினாள். கன்னத்தின் மீது வழிந்த கண்ணீரை ஆத்திரத்துடன் அவசரமாக துடைத்து கொண்டாள் பத்மினி. போதும் அண்ணி, ரொம்பவும் பேச வேண்டாம். நல்ல இடத்தில் கொண்டு கொடுக்க அண்ணா ரொம்ப தான் பாடுபட்டு விட்டார். வியாதி பிடித்த ஒருவனுக்கு கொண்டு பலி கொடுத்தீர்கள். அதைவிட பாழுங்கிணற்றில் தள்ளியிருக்கலாம் என்று கிரீச்சிட்டு அலறினாள். நாங்கள் உன்னை கொடுக்கும்போது ஸ்ரீகாந்தனுக்கு என்ன குறைச்சல்? நல்ல படிப்பு, உத்தியோகம், ஆஸ்தி, அந்தஸ்து, ஆரோக்கியம் எல்லாம் நிறைந்துதான் இருந்தன. சொல்ல போனால் உன் அதிர்ஷ்டம்தான் அவனை இந்த பயங்கர நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. ஆமாம் பத்மினி, நான் ஒன்று கேட்கிறேன். ஸ்ரீகாந்தனுக்கு வந்திருக்கும் நோய் உனக்கு வந்திருந்தது என்று வைத்துக்கொள். அப்போது என்ன நடந்திருக்கும் என்று கோபத்தோடு கேட்டாள். ஏதாவது ஒரு தர்ம ஆஸ்பத்திரியில் அனாதியாக கிடந்து நோயுடன் வேதனைப்பட்டு உயிரை விட்டிருப்பேன். என்னை பற்றி யாருக்கு அக்கறை என்று சீறினாள் பத்மினி. உன்னை பற்றி நாங்கள் எல்லோரும் அக்கறைப்படுவதனால்தான் இவ்வளவு கடுமையாக உன்னோட பேச வேண்டியிருக்கிறது. உனக்கும் இதே மாதிரி உடம்புக்கு வந்திருந்தால் ஸ்ரீகாந்தன் உன்னை வைத்து ரட்சித்து மிகவும் பட்சமாக நடத்தியிருப்பான். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஸ்ரீகாந்தன் நீ எண்ணுவது போல் அவ்வளவு கேவலமான மனிதன் அல்ல. நீ உன் கணவனை சென்று காண மனமில்லாது உன் கடமையை புறக்கணித்தால் நாங்களும் உன்னுடன் கூடி மௌனமாக இருந்து விட முடியுமா? சில தினங்களுக்கு முன் நானும் உன் அண்ணாவும் அவனை காண உங்கள் வீட்டிற்கு சென்றிருந்தோம். முன்னை விட அவன் உடல்நிலை இப்போது எவ்வளவோ தேவலை. அவன் உடம்பை வாட்டும் நோய் சயம் அல்லவாம். எங்களோடு அவன் மிகவும் மரியாதையாக தான் பேசினான். இப்படிப்பட்ட நல்ல புருஷனை மனநோக செய்து விட்டாலே நம் பத்மினி என்று நான் உள்ளூர் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டேன். இதையெல்லாம் பற்றி உன்னிடம் பேச உங்கள் அண்ணாவுக்கு தைரியமில்லை. அவர் முகத்திற்கு அஞ்சி நானும் இதனால் வரை இவைகளை ரகசியமாக வைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று மத்தியானம் என் சிநேகிதி சொன்ன சில உதந்தைகளை கேட்டதும் என் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு தாங்க முடியவில்லை. சொல்லிவிட்டேன். தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பின்னர் சுகம் துக்கம் இரண்டையும் சமமாக பங்கிட்டு கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கொல் என்றபோது வாயை திறந்துவிட்டு கடிவாளம் என்றதும் வாயை மூடிக்கொள்ள முடியுமா? உன் ஓரக்தி மைதிலியை பார்த்தாவது நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமை உணர்ச்சியினால் நீ அவளை பற்றி இழிவாக அடிக்கடி பேசுகிறாய். ஆனால் எனக்கு அவள் மீது மதிப்பு அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. உன் நாத்தனார் பூர்ண கர்ப்பிணியான அவளை வீட்டை விட்டு விரட்டிய போது எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாள். வேலையில்லாத அவள் கணவன் திண்டாடிய போது எத்தனை அவதிப்பட்டிருப்பாள். கஷ்ட காலத்திலே கணவனுடன் ஒத்துழைத்ததனால்தான் இன்று செல்வத்தின் சுகத்தை சந்தோஷமாக அனுபவிக்கின்றாள். இந்த நகரத்திலே அவளுக்கு எத்தனை மதிப்பு தெரியுமா என்றால் முடிவில் பெருமூச்சு விட்டுக்கொண்டு. எல்லாம் பணம் பண்ணுகிற காரியம். மைதிலி இப்போது பணக்காரியாகிவிட்டாள். அதனால் இந்த ஊரார் அவளை விழுந்து சேவிக்கிறார்கள் என்று ஆத்திரத்துடன் பற்களை கடித்தாள் பத்மினி. பணத்திற்கு ஓரளவு மகிமை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எல்லோருமே பணத்திற்காக மனிதருக்கு மதிப்பு கொடுத்து விடுவதில்லை என்றால் சுசிலா பதிலுக்கு. சரி மன்னி, மைதிலி என்னை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவள். ஒப்புக்கொண்டு விட்டேன். உனக்கு திருப்தி தானே என்று விடுக்கென பதிலளித்த பத்மினி வீரென்று எழுந்து
கைப்பையை தூக்கி கொண்டு பாதரட்சிகள் டக் டக்கென ஒலிக்க வெளியே சென்று விட்டாள். இவ்வளவு எடுத்து சொல்லியும் இந்த அடங்காப்பிடாரி பெண்ணின் மனதில் ஒன்றும் பதியவில்லையே என எண்ணிய சுசிலா மிக்க மனவேதனை அடைந்தாள். கோபம், ஆத்திரம், துக்கம், ஏமாற்றம் என்று பல்வேறு உணர்ச்சிகள் அவளது தாய் அன்பு நிறைந்த உள்ளத்தை குமர செய்தன. ஆஃபீஸ் அறையிலிருந்து வெளியே வந்த கௌரி சங்கரன் மனைவியின் முகத்தை ஆவலுடன் பார்த்தான். ஹாலில் நடந்த அந்த நீண்ட சம்பாஷணையை அவனும் அடுத்த அறையில் அமர்ந்தபடி கேட்டு கொண்டிருந்தானதால் அவனுக்கு தனி விளக்கம் தேவையில்லாது இருந்தது. உங்கள் தங்கைக்கு என்னால் முடிந்தவரை எடுத்து சொன்னேன். பிறகு அவள் பாடு. நல்லது கெட்டது என்று பேதம் தெரிந்து கொள்ள தெரியாத பச்சை குழந்தையல்ல அவள் என அதிருப்தியாக மொழிந்துவிட்டு பெருமூச்சுடன் உள்ளே தன் காரியங்களை கவனிக்க சென்று விட்டாள் சுசிலா. வீட்டை விட்டு மிக்க கோபத்துடன் புறப்பட்ட பத்மினி விரைவாக நடந்து பஸ் நிற்கும் இடத்திற்கு வந்தாள். ஏனோ அரை மணி காத்திருந்தும் அவள் செல்ல வேண்டிய இடத்திற்கு போகும் பஸ் அன்று வரவில்லை. நகத்தை கடித்து கொண்டு சுற்றுமுற்றும் மனவேதனையுடன் உற்று பார்த்த வண்ணம் அவள் கலங்கி கொண்டு நின்றாள். சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் சமீபத்து விட்டதனால் முனிசிபாலிட்டியாரின் தெரு விளக்குகள் எரிய தொடங்கின. பஸ் நிற்கும் இடத்தின் அருகே இருந்த கடைகளிலும் விளக்கு ஏற்றப்பட்டதனால் எங்கும் ஒரே ஜோதிமயமாக காணப்பட்டது. தன்னை சுற்றிலும் பரவுகின்ற வெளிச்சத்தை வெறித்து பார்த்தாள் பத்மினி. தன் வாழ்க்கையில் படர்ந்து நின்ற இருள் அவளுக்கு அது சமயம் இரட்டிப்பு மடங்கு மிகவும் பயங்கரமானதாக தோன்றியது. ஆமாம், பத்மினியின் வாழ்வின் முடிவு என்ன? இதே அவல நிலையில் எவ்வளவு நாட்கள் அவள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? கழுத்திலே கம்பளி மப்புலரும் புலிக்கட்டம் போட்ட புஷ்கோட்டு கருப்பு நிஜாரும் தங்க ஃப்ரேம் கண்ணாடியுமாக அருகே நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன் பத்மினியின் தன் கடைக்கண்ணால் ஒரு முறை கண்காணித்து கொண்டான். நகத்தை கடித்தபடி திருவனு விழித்து கொண்டு நின்ற அந்த இளமகையின் தோற்றம் அவனுக்கு தவறான சிந்தனைகளை உண்டாக்கியது. டைம் என்ன என்று தாழ்ந்த குரலில் அவளை கேட்டுவிட்டு ஆவலுடன் அவள் முகத்தை உற்று பார்த்தான். கனவு நின்று விழித்தவள் போல் பத்மினி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அவள் அருகே நின்ற மனிதன் மிகவும் துணிவாக நெருங்கி வந்து விஷம சிரிப்புடன், எதிரே திரைகிற சினிமா கொட்டைக்கு போகலாமா என்று வினவினான். சி ஷடப் என்று கோபத்துடன் சீறினாள் பத்மினி பதிலுக்கு. ஏனோ அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. முகத்தில் துளைத்து வேர்வையை துடைத்து கொண்டு பஸ் வருவதற்கு காத்திருக்க பிரியமில்லாமல் வழியே சென்ற ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை கையமர்த்தி நிறுத்தினாள். எங்கே அந்த மனிதன் பின் தொடர்ந்து வந்து தன்னை பிடித்து கொண்டு விடுவானோ என்று அஞ்சியவளாக கலவரத்துடன் சீக்கிரம் ஏட்டு தெருவுக்கு போய் என்று பதட்டமாக ரிக்ஷாக்காரனுக்கு உத்தரவிட்டாள். உலகம் எத்தனை பயங்கரமானது! ஒருபுறம் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து விட்டோம் என்ற ஒரு கோஷம், மற்றொரு புறம் அபலை ஸ்திரீகளின் பலகீன நிலையை உபயோகிக்க கண்கொத்தி பாம்பாக அலையும் இந்த சமூக கழுகுகளின் திருவிளையாடல்கள் என தனக்குள் எண்ணி வேதனைப்பட்ட பத்மினிக்கு அப்பொழுது உலகத்திலே மிகப்பெரிய மகானாக போற்றப்பட்ட ஒரு புனித மனிதரின் பொன்மொழி ஞாபகத்திற்கு வந்தது. ஒரு நாடு எப்பொழுது பூர்ண சுதந்திரம் அடைந்து விட்டது என்று கூற முடியும்? ஒரு நாட்டில் எப்பொழுது ராமராஜ்யம் நடப்பதாக கூற முடியும்? நடு இரவின் போதும் சர்வ அலங்காரக்கிரத பூசணியாக இளமை பிராயத்து பெண் ஒருத்தி கள்ளர்கள், கயவர்கள், விட புருஷர்களின் தொந்தரவின்றி பயமின்றி தனியே தெருவில் செல்ல முடியுமோ, அபலை என்ற நிலை என்று பெண்களுக்கு ஒழியுமோ, அன்றுதான் அந்த நாடு பூர்ண சுதந்திரமடைந்த நாடு. அதுதான் ராமராஜ்யம். புத்தபிரானுக்கு போதி மரத்தடியில் ஞானோதயம் ஏற்பட்டது போன்று பத்மினிக்கு தடதடவென்று தெருவில் சென்று கொண்டிருந்த சைக்கிள் ரிக்ஷாவின் குடையின் கீழ் அமர்ந்து உட்கார்ந்த நிலையில் ஞானோதயம் ஏற்படத் தொடங்கியது. சி, இது என்ன வாழ்க்கை என தன்னை பற்றி அவள் அழுத்து கொண்டாள். நேட்டு தேர்விற்கு வந்ததும் அவள் குறிப்பிட்ட இலக்கமிட்ட கட்டடத்தின் முன்பு ரிக்ஷாக்காரன் வண்டியை நிறுத்தினான். பல ஆஃபீஸுகள் நிறைந்த அந்த கட்டடத்தின் ஒரு பகுதியில் சில அறைகளில் வெளியிடங்களில் வேலை செய்து கொண்டிருந்த வாலிபர்கள் சில குடியிருந்தார்கள். தையல் வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த பகுதிக்கு செல்லும் மாடிப்படிகள் மீது அவசரமாக ஏறினாள் பத்மினி. அது சமயம் வெளியே போக கிளம்பி கொண்டிருந்த சில வாலிபர்கள் அந்த வழியே கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இடித்து விடுகிறவன் போல் கொஞ்ச
கொஞ்சமும் மரியாதை என்று இறங்கி வந்த வாலிபன் ஒருவன் மிகவும் அட்டகாசமான குரலில் கோரமாக நகைத்தான். அச்சா, பலே பலே என்று அவன் பத்மினியை பார்த்துவிட்டு உரத்து கூவினான். சற்று முன் அனுபவித்த அதிர்ச்சி நின்று முற்றிலும் ஈண்டிராத பத்மினிக்கு இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. கலவரமும் வேதியும் நிறைந்தவளாக அவள் தடுமாறிக்கொண்டு மேலே ஏறி செல்ல முயற்சி செய்தாள். யாரடா அது? உனக்கு தெரிந்த புள்ளியா என்று பரிகாசமாக வினவினான் மற்றொருவன். இதுவா? இது பெரிய நோட்டா பிக்சராச்சே என்று தனக்கு தெரிந்த அரைக்குறை ஆங்கிலத்தில் இது பெரிய நோட்டட் பிக்சராச்சே என்று தனக்கு தெரிந்த அரைக்குறை ஆங்கிலத்தில் பதில் கூறிவிட்டு பல்லை காட்டினான் அந்த ஆசாமி. அவனது குரல் முன்பு எங்கேயோ கேட்டது போல் மிகவும் வழக்கமானதாக துணிக்கவே வியப்பும் கோபமும் தாழ முடியாத பத்மினி திரும்பி பார்த்தாள். என்ன ஆச்சரியம்! அவர்கள் வீட்டில் ஒரு காலத்தில் சமையல் வேலை செய்து கொண்டு இருந்துவிட்டு பிடிக்காது வெளியேறிவிட்டிருந்த சாமனாதான் அவ்வாறு அவளை இகழ்ச்சியாக பேசியவன். அவனுக்கு என்ன தைரியம்? உன்னை திரும்பி பார்க்கிறாளடா என்று கூச்சலிட்டு கை கொட்டி நகைத்தான் மற்றொருவன். சாமனாவை சொல்லி குற்றமில்லை. ஒரு காலத்தில் அவனுக்கு சம்மதியாக நின்று பேசி பழகியது தன் தவறு. அதை பயன்படுத்தி கொண்டு இப்போதோ அவன் பரிகாசம் செய்து அவதூறு பேசுகிறான் என தனக்குள் உணர்ந்த பத்மினியின் மென்மையான உள்ளம் வேதனை தாழ முடியாது துடித்தது. அவமானத்தில் உடல் குன்றிப்போய் அவள் மௌனமாக தலையை குனிந்து கொண்டு வகைப்பிற்குள் சென்றாள். வாழ்வு என்பது ஒரு பெரிய சமுத்திரம். அதில் தன்னந்தனியாக நீந்தி செல்ல புறப்பட்டிருக்கும் ஒரு அவல பெண்ணிற்கு எதிரியாக எத்தனை சுறாமீன்கள், எத்தனை திமிங்கலங்கள்! பல்வேறு சிந்தனைகளில் அவளால் நீண்ட நேரம் தையல் வகுப்பை கவனிக்க முடியவில்லை. தனக்கு தலைவலி என்று ஆசிரியரிடம் சொல்லி அவளிடம் விடை பெற்று கொண்டு கீழே இறங்கி வந்தாள். அன்று அடைந்த 2 அனுபவங்களுக்கு பிறகு அஸ்தமித்த பின்பு தெருவில் தனியே நடக்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. எனவே மீண்டும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை வாடகைக்கு பேசி அதில் ஏறிக்கொண்டாள். வீட்டு விட்டு புறப்படும் முன் அவள் விமலா வீட்டின் விருந்துக்கு போகும் உத்தேசத்துடன் தான் வந்திருந்தாள். ஆனால் இப்பொழுதோ மனம் முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. சிங்காரவேலன் தெருவுக்கு வண்டியை விடு என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். வண்டி தெருவில் நுழைந்ததும் தாங்கள் குடியிருந்த அந்த வீட்டின் முன் நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கினாள். முகத்தில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டாள். ஸ்ரீகாந்தனிடம் என்ன பேசுவது, எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்கும் என்று தனக்குள் எண்ணி கலவரமுற்றவளாக அவள் மெல்ல நடந்து வாயிற்படியை அணுகினாள். ஆனால் பத்மினி திடுக்கிட்டு வாசற்படியிலேயே நின்று விட்டாள். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதன் ஒரு ஓரத்தில் வீடு வாடகைக்கு விடப்படும் என்ற எழுத்துக்கள் கொண்ட அட்டை தொங்கிக் கொண்டிருந்தது.